வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரி வந்து ஒரு தேவையில்லாத ஆணி வந்து புடுங்கி பிக் பாஸ்ட்ட இருந்து வாங்கி கட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு வோட்டிங் வந்து நடக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போறாங்க. 1 ஆல்ரெடி வந்து கன்ஃபர்ம்டு கமருதீன் வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணனால டைரக்ட்டா கேப்டன்சி டாஸ்க் வந்து போறாரு. ஸோ இன்னும் 2 பேரை சூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல 3 பேர் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் வந்து கனியக்கா மேஜர் ஓட்ல, இன்னும் 2 பேர் வந்து ஈக்குவல் ஓட்ல இருக்கிறனால இன்னும் வந்து இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும். ஸோ பிக் பாஸ் வந்து சொல்றாரு 2 பேர்ல நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் 2 பேரும் அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் அண்ட் தென் சபரி ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஸோ இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ சபரி அண்ட் விக்ரம் வந்து லிவிங் ஏரியாவில் அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி நின்று லைக் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும். லைக் அவங்க வந்து கேப்டனா வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஓட்டிங் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விக்கல் விக்ரம் சொல்றாரு. பட் அதை இன்டரப்ட் பண்ணி இல்ல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னை விட இவர் தான் டிசர்வ்டு. ஸோ இவரே வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ விக்கல் விக்ரம் அண்ட் தென் கனியக்கா தான் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அலாங் வித் கமருதீன். பட் பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஆச்சு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா பிக் பாஸ் லைக் விக்கல் விக்ரமும் கனியக்காவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சபரி. ஓகே அவங்க ஜட்ஜ் பண்ணது இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து தான் இதை முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்விஸ்ட் லைக் சபரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரம் த டே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்டிவாக இருக்காரு. அந்த தென் நிறைய விஷயத்தில் பார்க்கும்போது சபரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்டஸ்டன்ஸ் மனசில் இருக்காரு அப்படின்றப்ப அந்த தென் அவர் நல்லாவும் பண்ணியிருக்காருன்றது ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கும் தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஓட்டிங்ஸ் வச்சு பார்க்கும்போது சபரிக்கு தான் நிறைய ஓட்டு கிடைக்குதுன்றப்ப சபரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போறாரு. ஸோ கமருதீன் கனியக்கா சபரி இவங்க 3 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாட போறாங்க அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சிக்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஓகே அப்படின்ட்டு சபரி கனி அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சபரிக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. சபரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறுப்பான விஷயத்துக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து முடிக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒருத்தர் எடுக்கிற டிசிஷனில் இருக்கக்கூடாதுல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுனால. ஸோ எல்லாரும் சேர்ந்து முடிவு இருக்கிறது தான் வந்து ஒரு கரெக்டான விஷயம். அதுவும் பொறுப்பாக எடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. லைக் அவர் விட்டு கொடுக்குற மாதிரி விக்ரம்க்கு வந்து விட்டு கொடுத்தாரு நல்ல மனசோட. பட் ஆஸ் அ கேம்னு வந்துட்டு அது எல்லாரோட ஒரு இதுவாக இருக்கணும். அண்ட் தென் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத பிக் பாஸ் வந்து திரும்ப பொறுப்பான விஷயத்தை பொறுப்பாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கான்வர்சேஷன் வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் சபரி மூஞ்சி மாறிச்சு லைட்டா. பட் இட்ஸ் அ லேர்னிங் ஃப்ரம் ஹிஸ் எண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.